பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்ம எல்லோரும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், எனக்கு பெரிய பதவியை கொடும், எனக்கு நான் செய்கிற இந்த தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், என்னுடைய விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், என் ஸ்கூலில் இருக்கிறப்பா என்னை உயர்த்துங்க அப்படின்னு. ஆனால் கடவுளும் ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலயமா தான் ஆசீர்வதிக்கிறார். அப்ரஹாமை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். அவருக்கு முன்பாக ஒரு பெரிய பாலைவன பிரயாணம் இருந்தது. அந்த பிரயாணத்தில் உயிருக்கு எதுவான அபாயங்கள் கூட நடந்திருக்கலாம். ஆனால் அப்ரஹாம் பிரயாணிக்கிறார். அவர் கானான் தேசத்தை அடையும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறார். அதே விதத்தில் கடவுள் மோய்சனை தேர்ந்தெடுக்கிறார். மோய்சனும் அந்த சித்தத்துக்கு இசைந்து கொடுக்கிறார். அவர்களுக்கு முன்பாக ஒரு செங்கடல் வந்தது. தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நேராக கொண்டு போய் கோலியாத்து முன்னாடி நிறுத்திட்டார். போ, சண்டை போடு, அப்போதான் என் மகிமை வெளிப்படும். நெகேமியாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். விழுந்து போன கட்டிடத்தை, செவரை, எருசலேம் முதல் செவர்களை எழுப்பு. A task, a project which was not possible, முடியாத காரியம். ஆனால் கட்ட ஆரம்பிக்கிறாரு, செய்கிறாரு. என்ன பார்க்குறோம்? ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது, ஒரு மனுஷனை மகிமைப்படுத்த நினைக்கும் பொழுது, அவனை உயர்த்தும் பொழுது நிச்சயமாய் அவர் மகிமை வெளிப்படும்படியாய் பெரிய காரியங்களைத்தான் செய்கிறார். ஆனால் இந்த மனுஷன் அதுக்கு இசைந்து கொடுக்க வேணும். தாவீதான சிறுவன் கோலியாத்தை ஜெயித்ததினாலே தான் அவனுக்கும் பெருமை, அவனை ஆசீர்வதித்த அந்த கடவுளுக்கும் பெருமை. மோய்சன் பயந்து போய் இந்த செங்கல் இடத்துல சரண்டராக இருந்தார்னா ஒன்றும் நடந்திருக்காது. எவ்வளோ ஆபத்து வந்தாலும் தைரியமாக நின்ற மோய்சன் செங்கடலை கடவுள் கடக்க செய்தார். மோய்சனுக்கும் ஆண்டவர் உயர்த்தினார், கடவுளும் மகிமை பெற்றார். கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்மை உயர்த்தும் பொழுது நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அவமானங்கள் தாண்டிதான் வர வேணும். இந்த நெருக்கடி தாண்டிதான் வர வேண்டும். இந்த கஷ்டங்கள் தாண்டிதான் வர வேண்டும். இந்த வேதனையின் பள்ளத்தாக்குகள் தாண்டிதான் கடக்கத்தான் நீ செய்ய வேண்டும். இது வேண்டாம் என்று ஓடுகிற வேளையிலே உன்னை ஆண்டவர் உயர்த்த மாட்டார். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படாது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? கடவுள் உன்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை, வேதனைகளை, சோதனைகளை கடக்கத்தான் வேணும். இது இல்லாமல் ஆண்டவர் பிரயாணிக்க மாட்டார். ஹல்லேலூயா. கடவுளுடைய ஆசீர் விரும்ப நினைக்கிறாயா? கோலியாத்தோட போராடு. யோசுவாவின் கரங்களிலே ஆண்டவர் ஆசீரை கொடுத்தார். என்ன நடந்தது? இம்மீடியட்டாய் அவனுக்கு முன்பாக எரிக்கோ முதல் சுவர்கள் இருந்தது. ஐயோ, என்ன இது என்று அவன் பயப்படவில்லை. ஆண்டவர் யோசுவாவை மகிமைப்படுத்துகிறார். யோசுவாவை மகிமைப்படுத்துகிறார். எரிக்கோ முதல் சுவர்கள் கீழே விழுகிறது. ஆண்டவரும் மகிமைப்படுகிறார். நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? கர்த்தராகிய தேவன் உன்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவருடைய சித்தத்துக்கு இசைந்து கொடுக்கிற வேளையிலே நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.